ஹலோ ட்ரேடர்ஸ், நம்மளோட டாபிக் விச் இஸ் கரெக்ட் ஆர்டர் பிளாக். நம்ம மார்க்கிங் பண்ற ஆர்டர் பிளாக் கரெக்டா தப்பா, வேலிடா இன்வேலிடா, எப்படி ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும், இதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இந்த ஆர்டர் பிளாக் வீடியோவோட பிடிஎஃப் நான் ரெஃபரன்ஸுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய பப்ளிக் டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்னா என்ன? ஆர்டர் பிளாக்னா ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு ஏரியாவில் இருந்து பையோ செல்லோ போட போகிறோம். அதுக்கு என்ட்ரின்னு ஒன்று இருக்கும், ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்கும், டார்கெட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த என்ட்ரி பாயிண்ட் எந்த ஏரியாவில் எடுக்க போகிறோம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஆர்டர் பிளாக். ஓகே, இந்த ஆர்டர் பிளாக் வேலிடான ஆர்டர் பிளாக். வேலிடான ஆர்டர் பிளாக்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் செல் ஆயிருக்கு, செல் ஆயிட்டு ஒரு அப் ஆயிருக்கு, ஒரு பை போயிருக்கு. இந்த செல் அண்ட் பை பிட்வீன்ல நம்ம எதை ஆர்டர் பிளாக்கா எடுக்கிறது, எதை ஆர்டர் பிளாக்கா எடுத்தா வேலிடா இருக்கும்? நம்மளுக்கு ஒரு செல் ஆகி வி ஷேப்புக்கு வந்தது இல்லையா, இந்த ஆர்ஜின் பாயிண்ட்ல தான் நம்ம எப்பயுமே ஆர்டர் பிளாக் எடுப்போம். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே தெரியும். நான் எடுக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் இந்த ஆர்ஜின் பாயிண்ட்லயும் இருக்கும், பிட்வீன்லயும் இருக்கும். அந்த ஆர்டர் பிளாக் எப்படி என்னங்கிறது நான் தெளிவா அடுத்தடுத்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க கண்டினியூஸா பாருங்க. இப்போ இந்த கேண்டில் ஒன்னு இருக்கு, தான் ஆர்ஜின் கேண்டில். இந்த கடைசி கேண்டில் இருந்து மார்க்கெட் பை ஆயிருக்கு. பை எப்படி ஆயிருக்குன்னா பாருங்க, ஒரு நல்ல மூமெண்டோட பை ஆயிருக்கு. இந்த நல்ல மூமெண்ட் அப்படிங்கறது நாம ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லலாம். அதாவது ஃபேர் வேல்யூ கேப்போட நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, இம்பேலன்ஸோட மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேர் வேல்யூ கேப் என்ன? ஃபேர் வேல்யூ கேப்னா இது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்டு கேண்டில். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக்குக்கும் தேர்டு கேண்டிலோட விக்குக்கும் பிட்வீன்ல ஒரு கேப் இருந்தா அதுதான் ஃபேர் வேல்யூ கேப் இம்பேலன்சிங். இந்த இம்பேலன்சிங் ஃபேர் வேல்யூ கேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஆர்டர் பிளாக்கை ஸ்ட்ராங்கா வீக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதான் இந்த எஃப்இஜி யூஸ் ஆகுது. எஃப்இஜி ஆர் ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப் நம்ம எப்படி மார்க் பண்றதுன்னு பார்த்துட்டோம். 1 2 3 இந்த 3 கேண்டிலோட, அதாவது பை சைடா இருந்தா ஹையஸ்ட் வீக், லோயஸ்ட் வீக், அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் வீக், தேர்ட் கேண்டிலோட லோயஸ்ட் வீக் பிட்வீன்ல நம்மளுக்கு ஒரு கேப் இருந்தா அது ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்ங்கிறதுக்கு ஒரு கடைசி கேண்டில் கிடைச்சிருச்சு. இந்த கடைசி கேண்டில் நம்ம மார்க் பண்ணிட்டோம், ஒரு ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கடைசி கேண்டில் ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு உள்ள நம்மளுக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு. மார்க்கெட் இப்ப என்ன ஆகுன்னா, இந்த ஏரியாவுக்கு வரும்போது இந்த ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் ஆயிட்டு பை ஆகும். இது வேலிடான ஆர்டர் பிளாக். எப்படி வேலிடான ஆர்டர் பிளாக்னா, இம்பேலன்ஸ் ஆர் எஃப்இஜியோட இருக்கிறது வேலிடான ஆர்டர் பிளாக். இப்படிதான் நீங்க ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும். அதாவது ஒரு கேண்டில், அதாவது டிராப் ஆன கேண்டிலோ பை ஆன கேண்டிலோ, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஃப்இஜி ஆர் இம்பேலன்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல எனக்கு எஃப்இஜி ஆர் இம்பேலன்ஸ் இருக்கு. நான் ஃபைனல் கேண்டில் எடுத்துக்கிட்டேன். இது என்னுடைய ஆர்டர் பிளாக். இந்த சிச்சுவேஷன்ல நான் இன்வேலிட் ஆர்டர் பிளாக்னு போட்டிருக்கேன். எதனால இன்வேலிட் ஆர்டர் பிளாக்? அதாவது நீங்க நினைக்கலாம், அங்க இருந்த மாதிரியே இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்கு, நான் நோ ஃபேர் வேல்யூ கேப்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த ஏரியாவில் நான் நோ ஃபேர் வேல்யூ கேப்னு எதனால போட்டேன், இது இன்வேலிட் ஆர்டர் பிளாக்னு எதனால போட்டேங்கிறதுக்கு நான் இங்க ரீசன் கொடுத்திருக்கேன். அதாவது நம்மளுக்கு பாருங்க, செல்லா இருக்கு, மார்க்கெட் பையா இருக்கு. ஓகே, ஆனா இந்த செல்லானது இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டிலுக்கு இன்சைட்ல ஒரு கேண்டில் வந்தா நாம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு கேண்டிலுக்கு இன்சைட்ல இன்னொரு கேண்டில் வந்திருந்தா அந்த கேண்டில நாம ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இதை பேபி கேண்டில்னு சொல்லுவாங்க, இந்த மதர் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேண்டிலுக்குள்ள இது இருக்கிறதுனால. அதனால இந்த இன்சைடு கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்சைடு கேண்டில நம்ம மார்க் பண்ணக்கூடாது ஆர்டர் பிளாக்கா. இது ராங். நம்ம எந்த கேண்டில மார்க் பண்ணணும்னா, இந்த இன்சைடு கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில மார்க் பண்ணிட்டு, இது இன்சைடு கேண்டில், இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இது மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன? எஃப்இஜி தேவை. எஃப்இஜி எதுக்கு பார்க்கணும்? நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்டு கேண்டில்னு. ஆனா இன்சைட்ல ஒரு கேண்டில் வந்துட்டா இதை ஒரு கேண்டிலா நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது.
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் எது, இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். அப்போ நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் விக்குக்கும் தேர்ட் கேண்டிலோட லோயஸ்ட் விக்குக்கும் போட்டீங்களா, உங்களுக்கு இந்த இடத்துல என்ன அந்த கேப்புங்கிறது இல்லை, அதாவது ஃபேர் வேல்யூ கேப். ஓகேங்களா, இங்க ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. அதனால நாம என்ன பண்ணா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற ஆர்டர் பிளாக்க மார்க்கெட் வந்து மிட்டிகேட் ஆகும், ரிவர்ஸ் ஆகிற மாதிரி சைன் கொடுக்கும், மறுபடியும் பிரேக் பண்ணி போயிடும். இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்கை எடுக்காம இருக்கிறதே பெட்டர். அடுத்த சினாரியோவை பார்க்கலாம். இது நான் வேலிட் ஆர்டர் பிளாக்னு சொல்லியிருக்கேன். எதனால இது வேலிட் ஆர்டர் பிளாக்? மார்க்கெட் வந்து டவுன் ஆகி வந்திருக்கு. கடைசி கேண்டில் ஆக்சுவலி இதுதான். கடைசி கேண்டிலுக்கு வந்து நம்மளுக்கு அந்த எஃப்இஜிங்கிறது இல்லை. அடுத்த கேண்டில் இது. அடுத்த கேண்டிலுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு எஃப்இஜி இருக்கு, இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கு. ஓகே, ஆனா இந்த கேண்டில பாருங்க, இந்த கேண்டில் என்ன ஆயிருக்குன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வரைக்கும் போயிட்டு ஸ்வீப் ஆயிட்டு மேல போயிருக்கு. அப்போ நீங்க ஆர்டர் பிளாக்கா இந்த கேண்டில் எடுத்தாலும் ராங் தான். எதை தான் நாம ஆர்டர் பிளாக்கா எடுக்கணும்? இந்த ஸ்வீப் ஆயிட்டு போயிருக்கு இல்லையா ஒரு விக்கு, இந்த விக் ஆர்டர் பிளாக்கா எடுத்தீங்களா உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கரெக்டா இந்த விக் ஏரியா வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும். நீங்க நினைக்கலாம் இந்த ஃபுல் கேண்டிலே நான் ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கிறேன், இதுக்கு மேல எஃப்இஜி இருந்தா அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் கேண்டில் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன சிரமம் வரும்னா, எஸ்எல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதனால இது மாதிரி ஸ்வீப் ஆயிருக்கிற ஏரியாவில் எப்பயும் அந்த ஸ்வீப்பை மட்டும் ஆர்டர் பிளாக்கா நீங்க கன்சிடர் பண்ணி எடுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே எஃப்இஜிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். எஃப்இஜி இருந்தாதான் அது வந்து நம்ம ஆர்டர் பிளாக்காவே கன்சிடர் பண்ணணும். இந்த ஏரியாவில் நீங்க பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்வீப் ஆயிட்டு போயிருக்கு, அதனால நம்ம இதை வேலிட் ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இதை நான் இன்வேலிட் ஆர்டர் பிளாக்னு போட்டிருக்கேன். எதனால இன்வேலிட் ஆர்டர் பிளாக்? நம்ம செகண்ட் கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, 1 2 3 கேண்டில் எல்லாம் ஓகே தான், பட் என்ன இல்ல, இங்க ஃபேர் வேல்யூ கேப் இல்ல, நோ எஃப்இஜி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இல்ல. ஃபேர் வேல்யூ கேப்ங்கும் போது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஐயும் தேர்ட் கேண்டிலோட லோவும் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்ல, இதனால இந்த ஆர்டர் வந்து எனக்கு இன்வேலிட் ஃபேர் வேல்யூ கேப்பா போயிருச்சு. அதனால இன்வேலிட் ஆர்டர் பிளாக் ஆகும். இது மாறிடுச்சு. மார்க்கெட் என்ன ஆகும், வந்து மிட்டிகேட் ஆகும், ரிவர்ஸ் ஆகும், மறுபடியும் எஸ்எல் அடிச்சிடும். நாம நினைப்போம் 1:2 1:3 போகும்னு, ஆனா 1:3 போகாது. சில கேஸ்ல 0.5 மட்டும் போயிட்டு நம்மளுக்கு எஸ்எல் அடிச்சிடும். ஓகேவா, இப்போ வந்து நீங்க 4 சினாரியோவை பார்த்தீங்க. அந்த 4 சினாரியோவும் நான் ஒட்டுக்கா காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, அதுக்கு எஃப்இஜி இருக்கு. நம்ம வந்து ஃபைனல் கேண்டில் ஆர்டர் பிளாக்கா கன்சிடர் பண்ணி எடுத்தோம், அது வேலிடான ஆர்டர் பிளாக். செகண்ட் கேஸ்ல நம்மளுக்கு வந்து ஆர்டர் பிளாக் என்னமோ இருக்கு, ஆனா எஃப்இஜிங்கிற ஒண்ணு இல்ல. எஃப்இஜி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணோம்னா இது இன்வேலிட் ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கிட்டோம். தேர்ட் கேஸ பாருங்க. தேர்ட் கேஸ்ல பார்க்கும்போது சேம் நம்மளுக்கு என்னவா இருக்கு, ஆர்டர் பிளாக் எல்லாமே இருக்கு, ஆனா இந்த எஃப்இஜிங்கிறது இல்ல. ஏன் எஃப்இஜிங்கிறது இல்லைன்னா, நம்மளுக்கு இன்சைடு பாருக்குள்ள ஒரு கேண்டில் வந்து இருந்தது, அந்த கேண்டில நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். கன்சிடர் பண்ணாத பட்சத்துல நம்மளுக்கு எதுதான் வேலிடான ஆர்டர் பிளாக்னா, இந்த ஏரியா வேலிடான ஆர்டர் பிளாக். இந்த ஏரியாவுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு நோ எஃப்இஜி, அதனால நம்ம எடுக்கல. இந்த கேஸ்ல பாருங்க, ஃபைனல் கேஸ்ல நம்மளுக்கு எஃப்இஜி இருக்கு, ஆர்டர் பிளாக்கும் இருக்கு, பட் என்னன்னா இங்க விக் ஸ்வைப் பண்ணிருக்கு. இந்த விக் ஸ்வைப் பண்ணியிருந்தாலே இங்க வந்து அக்ரெசிவான என்ட்ரி போயிருக்குன்னு அர்த்தம். இந்த அக்ரெசிவான என்ட்ரிக்கு நம்ம அந்த விக் மட்டும் வச்சோம்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியா வரும். ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்றதா இருந்தா டோட்டலாவும் மார்க் பண்ணிக்கலாம், பட் நம்ம இந்த விக்கை எடுக்கிறது தான் பெட்டரான சாய்ஸ்ன்னு நான் சொல்றேன். இதுக்கான சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்கு, செல் ஆயிட்டு சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 1. ஓகேவா, இதுல நான் சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர்னு போட்டிருக்கேன். சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் பத்தி உங்களுக்கு தெரியலனா எஸ்எம்சி ஃபுல் கோர்ஸ்ன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர்னா என்ன, இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்னு டிஃபரன்சியேஷன் பண்ணி காட்டியிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து செல்லாய் வந்திருக்கு. செல்லாய் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு. பை ஆயிருக்கும் போது எனக்கு வந்து இங்க 2 ஃபுல் பேக் இருக்கு. ஓகேவா, இந்த ஏரியாவில் 2 ஃபுல் பேக் இருக்கு, வேலிடான ஃபுல் பேக். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக்கை பிரேக் பண்ணும்போது சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ஃபுல் பேக்கை பிரேக் பண்ணும்போது சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 2ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் நான் 1 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த ஏரியாவில் எனக்கு ஹையர் டைம்
POI அதாவது ஹையர் டைம் ஆர்டர் பிளாக் இருந்தது. அதாவது இது 15 மினிட்ஸ் சார்ட், இங்க வந்து 4 ஹவர்ல எனக்கு வந்து ஆர்டர் பிளாக் இருந்தது. ஓகேங்களா, அதனால நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 1 சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 1 2ன்னு எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு இந்த சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 2 பிரேக் பண்ணதுமே நான் ஒரு ஃபிப் டூல வச்சு என்னுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணேன். ஹை அண்ட் லோ மார்க் பண்ணதும் இந்த ஹை லோவுக்கு பிட்வீன்ல எனக்கு இந்த லைன் 50%. இது எப்படி நான் மார்க் பண்ணேன்னா ஃபிப் டூல வச்சு நான் மார்க் பண்ணேன். இது 50%. இந்த 50% கீழே எனக்கு எது வேலிடான ஆர்டர் பிளாக்னு நான் செக் பண்ணேன். வேலிடான ஆர்டர் பிளாக் எது, எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்போட ஒரு ஆர்டர் பிளாக் வேணும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது, ஃபேர் வேல்யூ கேப் இருந்தது, மார்க்கெட் வந்து மிட்டிகேட் ஆகி போயிருச்சு. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது, அதுவும் மிட்டிகேட் ஆகி போயிருச்சு. நெக்ஸ்ட் இது வந்து இன்சைடு பார். ஓகேங்களா, இது ஃபுல்லா எடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இல்ல, ஏன்னா இங்க ஃபேர் வேல்யூ கேப் இல்ல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட ஆர்டர் பிளாக் இருக்குது. என்னுடைய ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது இந்த ஏரியா. ஓகேங்களா, இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த சின்ன கேப், இதுதான் ஃபேர் வேல்யூ கேப். ஓகேங்களா, நான் இன்சைடு ஆர்டர் பிளாக்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேண்டிலுக்குள்ள இந்த கேண்டில் இருக்கிறதுனால இந்த ஏரியா வந்து எனக்கு இன்சைடு ஆர்டர் பிளாக்கா மாறிடுச்சு. அதனால நான் இந்த ஏரியாவை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் ஒரு சின்ன மைன்யூட்டா இருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நான் கன்ஃபர்மேஷனா எடுத்துட்டு இந்த இடத்துல நான் பை பண்ணேன். பை பண்ணா எனக்கு வந்து 1:3 போனது. நம்மளோட டார்கெட் அதிகபட்சமா 1:3 1:7 அது மாதிரி தான் வைப்போம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:3 அச்சீவ் ஆயிருச்சு. இந்த சின்ன ஃபேர் வேல்யூ கேப், இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். நம்மளுக்கு தேவையானது இம்பேலன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப். அதாவது இம்பேலன்ஸ்னாலும் ஒண்ணுதான், ஃபேர் வேல்யூ கேப்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த ஆர்டர் பிளாக்ல என்ன டைரக்டா டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் இப்போ நம்மளுக்கு கரண்ட்ல ஓபி. இந்த ஓபி என்ன இருக்குன்னா நம்மளுக்கு மார்க்கெட் மிட்டிகேட் ஆயிட்டு போயிருக்கு. அடுத்த சினாரியோவை பார்க்கலாம். இந்த சினாரியோல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா, எனக்கு இந்த இடம் வந்து ஹையர் டைம் POI 4 ஹவரோட POI பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஆர்டர் பிளாக் 4 ஹவரோட ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணும்போது சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 1, எனக்கு சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 1 கிடைச்சதுமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. இன்பேலன்ஸோட நல்ல மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இது மாதிரி மூவ் ஆகும்போது நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல லோ டு ஹை ஃபிப் டூல் டிராப் பண்ணிட்டேன். ஃபிப் டூல் டிராப் பண்ணிட்டு 50% லைன் எனக்கு கிடைச்சிருச்சு. 50% கீழே எனக்கு எங்கெங்க ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த லாஸ்ட்ல இருந்து வரேன். இந்த லாஸ்ட்ல இருந்து வரும்போது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இன்சைடு தான். இந்த கேண்டலுக்கு இன்சைட்ல இருக்கு. நீங்க இந்த ஏரியாவில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, இந்த ஸ்வீப் ஒர்க் ஆகும்னு எடுக்கலாம். பட் என்னன்னா இந்த ஏரியாவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளதான் இது எல்லா கேண்டிலுமே வந்திருக்கு. எது வரைக்கும்னா இந்த கேண்டில் வரைக்கும் இங்கதான் பிரேக் பண்ணிருக்கு. அதனால இதுக்குள்ள வர ஆர்டர் பிளாக் எடுத்தீங்களா உங்களுக்கு அவ்வளவா ஒர்க் ஆகாது, வேலிடாவும் இருக்காது. இப்போ நம்மளுக்கு எந்த இடம் ஆர்டர் பிளாக்னா இந்த இடம் ஆர்டர் பிளாக். இது ஒரு நல்ல ஸ்வீப்போட நல்ல ஒரு இம்பேலன்ஸோட கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நல்ல ஒரு FEGயும் கிடைச்சிருக்கு. இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வரும்போது நீங்க இதை பை பண்ணி 1:3 டார்கெட் வச்சீங்களா கண்டிப்பா 1:3 போகும். ஓகேங்களா, இந்த சினாரியோ புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இந்த சினாரியோ பாருங்க. நான் வந்து செல் சைடுக்கான ஆர்டர் பிளாக், இதுதான் OB. 4 ஹவர்ல எனக்கு இந்த ஏரியாவில் OB இருக்கு. அதை மிட்டிகேட் ஆகி மார்க்கெட் செல் ஆகுது. இப்போ செல் ஆகும்போது சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 1 சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 2யும் வந்து பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிட்டு என்னைக்குமே சேஞ்சிங் ஆஃப் கேரக்டருக்கு இன்டியூஸ்மெண்ட்டுக்கும் மார்க்கெட் வந்து ஸ்வீப் ஆனாலும் ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா, சேஞ்சிங் ஆஃப் கேரக்டருக்கு மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணாலும் நம்ம சேஞ்சிங் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நான் ஃபிப் டூல போட்டு ஃபிப் டிராப் பண்றேன். எனக்கு 50% லைன் கிடைச்சிருச்சு. 50% லைனுக்கு மேல வேலிடான ஆர்டர் பிளாக் எங்க இருக்குன்னு பாக்குறேன். இந்த ஏரியா பாக்குறேன், எனக்கு ஆர்டர் பிளாக் இல்லை. இதுக்கு மேல பாக்குறேன், இங்க ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, வேலிடான ஆர்டர் பிளாக். மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா அந்த வேலிடான ஆர்டர் பிளாக் போயிட்டு 1:3 ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. பாருங்க, இந்த ஏரியாவில் நம்மளுக்கு FEGயும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக். லாஸ்ட் சினாரியோ பாருங்க. லாஸ்ட் சினாரியோல நம்மளுக்கு சேம் இந்த ஏரியாவில் வந்து ஹையர் டைம் 4 ஹவர் ஆர்டர் பிளாக் இருக்கு. 4 ஹவர் ஆர்டர் பிளாக் மிட்டிகேட் ஆயிட்டு மார்க்கெட் டவுன் வந்திருக்கு. டவுன் வரும்போது நம்மளுக்கு சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 1 சேஞ்சிங் ஆஃப் கேரக்டர் 2 ரெண்டு சேஞ்சிங் ஆஃப் கேரக்டரையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணிருச்சு. அப்போ
2 புல் பேக், அதாவது வேலிடான 2 புல் பேக்கை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருச்சு. இப்போ வேலிடான புல் பேக்கை பிரேக் பண்ணதும் நாம் என்ன பண்ணுவோம், நம்மளோட 52ல வச்சு ஹை டு லோ வந்து மார்க் பண்ணுவோம். அது மார்க் பண்ணும்போது இந்த டிஸ்கவுண்ட் ஏரியா இங்க இருக்கு, ஓகேங்களா, 50%க்கு மேல. இங்க நம்மளுக்கு இந்த ஏரியாவில இருந்து பாருங்க ஆர்டர் பிளாக் ஏதாச்சும் இருக்கா. இந்த இடத்துல வந்து ஃபேர் வேல்யூ கேப் இல்ல, ஓகேங்களா, நல்லா பாருங்க இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்களா இந்த இடம் எதுவுமே நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இந்த ஒரு ஏரியா இருக்கு, ஓகேங்களா, ஆர்டர் பிளாக்கா நம்மளுக்கு மைன்யூட்டா ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அதை தான் கவனிக்கணும். இது மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் எல்லாரும் மிஸ் பண்ணிடுவாங்க. மைன்யூட்டாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மிட்டிகேட் பண்ணிவிட்டு 1:5க்கு மேலேயே போயிடுச்சு. நம்மளோட டார்கெட் 1:3 தான். அது 1:5-7 போனால் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த டோட்டல் பிடிஎஃப்பும் நான் ஃப்ரீயாகவே என்னுடைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய டெலகிராம் சேனல் நேம் SMC ட்ரிக்ஸ் தமிழ்னு இருக்கும். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பப்ளிக் டெலகிராம். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா காண்டாக்ட் அட்மின்னு என்னுடைய ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்தா, SMC ஓரியன்டா ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், ஏதாச்சும் புரோக்கரேஜ் பத்தி டவுட் இருந்தாலும் என்ன கேட்கலாம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.